என்னப்பா ரஜினி அவர்கள் பர்த்டே அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவா அப்படின்ற மாதிரி தானே கேள்வி கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான், ஆனால் யூஸ்வலான ஃபார்மெட்டில் இல்லை. சில நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 2005 சந்திரமுகி ரிலீஸ் ஆகுது. சந்திரமுகி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் சிவாஜியோட அறிவிப்பு வந்திருக்குது. சிவாஜி பற்றின ஒவ்வொரு தகவல் தான் அப்போ வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருந்துட்டு இருக்குது. அப்போ ஆனந்த விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வருது, ரஜினி ஆவது எப்படி, ரஜினியோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ கோடம்பாக்கத்தில் டாப் ஆக்டர்ஸாக இருக்கிற விஜய், சூர்யா, விக்ரம், சிம்பு இவங்க 4 பேர்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க ரஜினியோட வெற்றியின் ரகசியம் என்ன, சூப்பர் ஸ்டார் ஆவது எப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்றதான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். சினிமா விடன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் உங்கள் ஜீவா. 2005 சந்திரமுகியோட ரிலீஸ்க்கு அப்புறம் சிவாஜி படத்தை பற்றின அறிவிப்பு வந்து வருது. அப்போ சிவாஜி பற்றி எந்த தகவல் வந்தாலும் அதுதான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருந்துருந்துச்சு. சொல்லப்போனால் பாட்ஷாவோட வசூலை வந்து படையப்பா படம் முந்துறதும், படையப்பா படத்தினோட வசூலை வந்து சந்திரமுகி முந்துறதும் தான் ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிவாஜிக்கு என்ன சவால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரமுகி தான். இப்போ சந்திரமுகியோட வசூலை வந்து முந்துறதுக்கு சிவாஜி தான் வரப்போகுது அந்த சமயத்தில். இப்போ ரஜினி அவர்களுக்கு அவரோட கரியர்லேருந்து ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரே தான். அவருடைய திரைப்படங்களோட வசூலை அவரோட அடுத்த திரைப்படங்கள் தான் அடுத்தடுத்து வந்து முந்தி இருக்குது. ஸோ அப்படி ஒரு ரஜினி ஆவது எப்படி, அப்படி ஒரு வெற்றி அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கிற கோடம்பாக்கத்தோட டாப் ஸ்டார்ஸ் வந்து ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நட்சத்திரம் சூரியன் இந்த 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நாங்கள்லாம் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா ரஜினி சார் வந்து ஒரு சூரியன். இதோ அவர் வந்து சிவாஜின்னு ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு மட்டும் தான் வந்திருக்கு. கதை கூட இன்னும் முடிவாகலை. அதுக்குள்ளே ரஜினி சார் உங்கள் படத்தில் எனக்கு ஒரு ரோல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பார்த்துக்கோங்க ரஜினி சாரோட ரேஞ்ச் என்னென்னு பாருங்கள். பல கோடி ரூபா பிஸ்னஸ் ஆக போகிற படம், ஆனால் அதுக்கெல்லாம் முக்கிய காரணமானவர் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி ரஜினி பற்றி விஜய் வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட தகவல் தான், விஜய் வந்து சினிமாவுக்குள்ளே போக போகிறேன், சினிமாவில் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எஸ்ஏசி கிட்ட சொல்லும் போது அவர் வந்து ஒரு சீன் நடிச்சு காமிக்க சொன்னார். அதுக்கு விஜய் அவர்களும் ஒரு சீன் நடிச்சு காமிச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் தான். அது பற்றி இந்த ஆர்டிக்கலை குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்ணாமலை படத்தில் ரஜினி சார் வந்து ராதாரவி கிட்ட இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைலாக்கை எங்கள் அப்பா கிட்ட பேசி காமிச்சு தான் நான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெர்மிஷனுமே வாங்கியிருந்தேன். நான் என்ன தான் இப்போ ஒரு நடிகனாக வளர்ந்துட்டாலும் மனசளவில் நான் ஒரு ரஜினி சார் ரசிகன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இயக்குனர் எஸ். சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் ரஜினி அவர்கள் வந்து நான் சிகப்பு மனிதன் படத்தில் வந்து நடிச்சிருந்தார். நான் சிகப்பு மனிதன் படத்தோட ஷூட்டிங் செட்டில் நடந்த ஒரு சின்ன மொமெண்ட் பற்றி இந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஷூட்டிங் செட்டுக்கு ஒரு நாள் ரஜினி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாராம். லேட்டாக வந்ததுக்கப்புறம் எஸ்எஸ்சி கிட்ட திரும்ப சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாராம். ஸோ அதிலிருந்தே தெரிஞ்சிருச்சு அவரோட தொழில் பக்தி என்ன அப்படின்னு சொல்லி விஜய் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்களோட பஞ்சுவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பஞ்சுவாலிட்டிக்கு எல்லாத்துக்குமே காரணம் ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி விஜய் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பார். அடுத்ததாக சூர்யா அவர்கள் ஆஸ் அ ஃபேனாக ரஜினி பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண தொடங்கினார். இப்போ சமீபத்தில் மெய்யழகன் மீடியல் கூட வேட்டையின் ரிலீஸ் பற்றி பயங்கரமாக பேசியிருப்பார். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நட்சத்திரங்களோட பிரம்மாண்டத்தை வந்து நம்மளால் அளக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நடிகர் ரஜினி சார், அதுவும் சாதாரண ஸ்டார் இல்லை, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து வில் எடுத்து குறி பார்க்கும்போது அவரோட கண்ணுக்கு மரம், கிளை, இலைன்னு எதுவுமே தெரியாது, கிளியோட கழுத்து மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ரஜினி சாருக்கு வெற்றி மட்டும்தான் குறிக்கோள். அவரோட கண்ணுக்கு பணம், பேர், புகழ் அப்படின்ற எந்த போதையுமே வராது. அந்த போதை அவர் கண்ணையும் மறைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் இப்போ என்ன மாதிரி இருக்கிற நடிகர்கள் பலருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸே எடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான அனுபவம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸ்டார் நைட் ஃபங்க்ஷனுக்காக கோலிவுட் பிரபலங்கள் எல்லாரும் மலேசியா போயிருந்தாங்கல்ல, அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே சூர்யா அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்னா அன்றைக்கி நைட், அதாவது ஸ்டார் நைட் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நைட்டு வந்து மலேசியாவில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து ரஜினி சார் ரூமுக்கு போய் சார் எங்கே கூட வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார். உடனடியாக ரஜினி அவர்கள் வந்து ஓ வித் ப்ளஷர் அப்படின்ற மாதிரி வந்துட்டாராம். வந்தது மட்டும் இல்லை, இவங்க எல்லாரும் உட்காந்து அங்கே பாட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் ரஜினி அவர்களும் கலந்துக்கிட்டு விளையாட தொடங்கிட்டாராம். கமல் சாரும் ரேவதி மேடமும் இஞ்சியில் பழக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க பாடிட்டு இருக்கும்போது அடிக்கிது குளிர் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் அதுக்கேற்ற மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாடினதும் அந்த ரூமே ரொம்பவே கலகலப்பாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சூர்யா குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படியான சிம்பிளிசிட்டி தாங்க ரஜினி சார். இப்போ பல பேருக்கு எக்ஸ்ட்ரா கையில் ஒரு 10 ரூபா இருந்தாலே அவங்களுக்கு வந்து தலைகால் புரியாது. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை பார்த்த மனுஷன் இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. அந்த எளிமை தான் என்னை ரொம்பவே ஈர்த்திருக்கு. அதுதான் நான் ரஜினி சார் கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்ற மாதிரியும் சூர்யா அந்த ஆர்டிக்கலை குறிப்பிட்டு முடிச்சிருப்பாரு. இத்தனை டிக்கெட்ஸாக ரஜினி அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இருக்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, அவர் வந்து இப்போ ஏதாச்சும் நல்ல படம் வருது அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுவார் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை அவர் இன்னைக்கு பண்ணல, அந்த விஷயத்தை ரொம்ப முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, மேட்ருக்கு வருவோம். லிஸ்ட்டில் விக்ரம் ரஜினி பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். சமீபத்தில் நைல் நதி பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன்.
இந்த டாக்குமெண்ட்ரியில் நைல் நதி பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நைல் நதியில் என்னென்னா அது வயசாக ரொம்ப இளமையாகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது வயசாக தான் அது வந்து இன்னும் தன்னோட எல்லைகளை விரிச்சிட்டு ரொம்ப விரிஞ்சு பாயும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி தாங்க ரஜினி சாரும் வயசாக ரொம்பவே அழகாகிட்டே போகிறாரு அப்படின்ற மாதிரி கூஸ்பன் மூமெண்ட்டாக விக்ரம் அவர்கள் வந்து ரஜினி பற்றி குறிப்பிட்டிருந்தார். மலேசியாவில் நடந்த ஸ்டார் நைட் ஃபங்க்ஷனில் நடந்த விஷயங்கள் பற்றி சில விஷயங்கள் சூர்யா சொல்லியிருந்தார்ல, அங்கே நடந்த மெமரிஸ் பற்றி விக்ரம் அவர்களும் ரீகலெக்ட் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது அந்த ஸ்டார் நைட் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள்லாம் மலேசியா போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். எங்கள் கூட தான் ரஜினி சாருமே பஸ்ஸில் வந்தார். நான் தான் பஸ்ஸில் வந்து கடைசியாக ஏறினேன். நான் ஏறினதும் ரஜினி சார் எல்லோரும் விக்ரம்க்கு ஒரு ஓ போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்பவே வெக்கமாயிடுச்சு அந்த தருணத்தில் அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சிலாகேஜ் குறிப்பிட்டிருக்கிறாரு. சாமி படத்தோட 100வது நாள் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரஜினி அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறார். அந்த ஃபங்க்ஷனில் விக்ரம் அவர்கள் பற்றி பேசின பாயிண்ட் விக்ரமோட கரியருக்கு ஒரு முக்கியமான தருணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் விக்ரம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். சேதுவில் 20% ஆடியன்ஸ், காசி ஜெமினியில் 40% ஆடியன்ஸ், இப்போ தூளில் 60% ஆடியன்ஸ், இப்போ சாமியில் 18-19 வந்துட்டார் விக்ரம். இதுதான் சீரான வளர்ச்சி, அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ரஜினி பாராட்டின உடனே விக்ரமுக்கு ஒரு 10 நேஷனல் அவார்டு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவருக்குள்ளே இருந்துச்சான். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டையுமே ரொம்ப சிலாகச்சு விக்ரம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இப்போ நிறைய நல்ல படங்களை பார்த்துட்டு ரஜினி அவர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாருல, அந்த பாராட்டு அந்த படைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாகவும் பார்க்குறாங்க, அந்த படைப்புக்கு கிடைச்ச ஒரு மரியாதையாகவும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் விக்ரம் கரையிலுமே நடந்திருக்குது. நிறையா மூமெண்ட் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஸ்பெஷலாக அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பொள்ளாச்சியில் மஜா படத்தினோட ஷூட்டிங்கில் வந்து விக்ரம் இருந்தாராம். அப்போ வந்து ரஜினி சார் கிட்டேருந்து ஒரு கால் வந்து விக்ரம் அவர்களுக்கு வந்திருக்கு. வந்த உடனே நான் ஆந்திராவில் படத்தை பார்த்துட்டேன், அன்னியின் படத்தை பார்த்துட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பற்றி விக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தக்க படைப்பாளிகளோட படைப்பை பார்த்துட்டு பாராட்டுறாருல, அந்த மனசு தாங்க ரஜினி சார் அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து குறிப்பிட்டு முடிச்சிருப்பாரு. தென் சிம்பு ரஜினி அவர்களோட வெற்றியின் ரகசியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சின்ன பையனாக இருக்கும்போதே ஐ ஆம் லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார்னு பாடினவன், எனக்கு அப்போவே ரஜினி சார் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ரஜினி சார் வந்து ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவர். அதாவது ஒரு படத்தில் கூட நடிக்க வேணாங்க, அவர் வந்து சும்மா ஸ்க்ரீனில் நின்னாலே போதும், கைத்தட்டலும் விசிலும் பறக்கும். அதாவது 6 வயசு பையன்லேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் ஒரு காந்தம் மாதிரி, அதாவது ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை அவர் வந்து ஈர்த்து வச்சிருக்கிறாரு. ஸோ அவரை நினச்சாலே ஒரு எனர்ஜி வருங்க, அந்த எனர்ஜி தான் ரஜினி அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் வந்து குறிப்பிட்டு முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் 2005 கோடம்பாக்கத்தினுடைய டாப் ஸ்டார்ஸாக இருந்த விஜய், சூர்யா, விக்ரம், சிம்பு இவங்க 4 பேரும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இத்தனை டிகேட்ஸ் ஆயாச்சு. அன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார் தான், இப்போவும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ ரஜினியோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.